மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழகத்தை கடந்த 2 நாட்களா கொதிநிலையிலே வச்சிட்டு இருக்க 2 முக்கியமான விஷயம். ஒன்னு, திருப்பூர் பெண் ரித்தன்யாவினுடைய அந்த வரதட்சணை கேட்டதற்காக நடந்த ஒரு மரணம். அதே மாதிரி லாக்அப் டெத் அல்லது லாக்அப் கொலைன்னு சொல்லணும், அந்த அஜித் குமாரினுடைய மரணம். இந்த 2 விஷயத்திலையும் 2 முக்கியமான திருப்பங்கள் நடந்திருக்கு. முதல் விஷயத்துல ரித்தன்யாவின் தற்கொலைக்கு உண்மையான காரணமே அவர் தந்தை தான், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. 2வது விஷயத்துல அஜித் குமார் மீது புகார் கொடுத்த அந்த பெண் நிகிதா குறித்து பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இப்போ அவங்க தலைமறைவாயிருக்கதாக தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதனுடைய முழு பின்னணி குறித்து பேசுவோம். அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலினை வைகோ சந்திச்சு பேசியிருக்காரு. 2 கட்சிகளுமே மனக்கசப்புல இருந்ததா சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த சந்திப்பு என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறது குறித்தும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனத்தில் நடந்த அந்த லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னது போல லாக்அப் கொலைன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ்காரங்க அந்த அஜித் குமார் அப்படின்ற இளைஞரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க. அவர் இறந்து போயிருக்காரு இறுதியில். ஆமாம். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியே ஒரு கம்ப்ளைண்ட் தான். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நிகிதான்றவங்க அவங்க மருத்துவரா முனைவரான்னு தெரியல, டாக்டர்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க முனைவர் தான், ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க டாக்டர் டிஆர்னு அவங்க கார்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் மீடியா எல்லாம் அவங்க டாக்டர்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அடிப்படையில் ஒரு கல்லூரி பேராசிரியர், உதவி பேராசிரியரா இருக்காங்க. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க அம்மாவை கோயிலுக்கு போகும்போது அந்த வீல் சேர்ல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது போல. வீல் சேர் தள்ளுறதுக்கு அஜித் குமார் ₹500 பணம் கேட்டதாகவும், இவங்க ஆரம்பத்தில் ₹50 கொடுக்குறா, ஒரு ₹100 கொடுதுன்னு சொன்னாலும் அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து தான் நிகிதா மேலிடத்துல கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி, விவிஐபிட்ட பேசி, இந்த மாதிரி இங்க அஜித் குமார் எங்கிட்ட வாக்குவாதம் பண்றாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த விவிஐபியோட உத்தரவின் பேர்ல தான் சிவகங்கை போலீஸ்காரங்க எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாம என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட இருந்த நகையை அஜித் குமார் கொள்ளையடிச்சு திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இங்கேயே ஒரு கேள்வி இருக்கு, உண்மையிலேயே அந்த கார்ல நகை வச்சிருந்தாங்களா, நகைக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. ஆனா இந்த கேள்விகளை ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல இவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த மேலிடத்தின் உத்தரவின் காரணமாக சிவகங்கை போலீசார் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாம அஜித் குமார்ட்ட விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை நடைபெற்றது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்தோம். நிகிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் மேலிடத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுக காரர் ஒருத்தர் என்கிட்ட ₹2 லட்சம் ஏமாந்து நான் நிக்கிறேன், என்கிட்ட மோசடி பண்ணிட்டாரு, ஒரு வீட்டுல ஹால் கட்டணுங்கிற விஷயத்துக்காக நான் அவர் அணுகுனேன், அப்ப அவர் ஏமாத்திட்டாரு, நான் அதையே கேட்க முடியல, எனக்கு என்ன செல்வாக்கு இருந்துற போது, அது தலைமைச் செயலகத்தில் உள்ளவங்களோட தொடர்புபடுத்தி பேசுறீங்க, எனக்கு எந்த ஐஏஎஸும் தெரியாது, நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிற வகையில் அவங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, போலீஸ் சொல்லி தான் தெரியும், அவர் இறந்ததே எனக்கு தெரியும் அப்படிங்கிற வகையில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த சிபிஐ விசாரணை போயிருக்கு இல்லையா, அப்போ சிபிஐ விசாரணை ஆரம்பிக்கும் போது இவங்களிடத்துல விசாரணை பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க வேர்ஷனை சொன்னாங்க, இது மாதிரி அஜித் குமார் திருடி இருக்காருன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் சுமத்துனாங்க இல்லையா. இப்போ ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா, அவங்க மீதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பண மோசடி பண்ணியிருக்கிறதா இப்போ அந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் போதுதான் நிகிதா மீதும் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, 2010 காலகட்டங்களில் அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி பலரை ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ₹16 லட்சம் அந்த மாதிரி ஏமாத்திருக்கதாக சொல்லப்படுது. அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு, தொடர்பான வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போதான் அந்த விஷயமே வெளில வருது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் எப்படி உதவி பண்றாங்க, டிஎஸ்பி தலைமையிலான அந்த சிறப்பு போலீஸ் படை எப்படி உதவி பண்ணிருக்காங்க, இவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அல்லது உண்மையிலேயே மேலிடத்துல இருந்து தகவல் வந்துச்சுன்னா இப்ப எந்த செல்வாக்கும் இல்லைன்னு சொல்ற இவங்க எப்படி செல்வாக்கோட இருந்திருப்பாங்க, இந்த பின்னணி என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு தெளிவாக புரியாத தான் இருக்கு. இன்னும் ஒரு பிடிபடவே இல்லை, என்ன நடந்திருக்கு பின்னாடி. நீங்க சொன்ன மாதிரி அந்த நகை இருக்குதா இல்லையாங்கிற முதல் கேள்வி. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வரப்ப அந்த ஸ்கேன் சென்டர்ல நகை விட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்க கட்டப்பையில இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையிலே இல்லாம இருந்திருக்கலாம், வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கோவிலுக்கு வந்துருந்தாங்க, ஸ்கேன் சென்டருக்கு போகணும்னு வந்தேனே, கோவில்ல முதல் முறையா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போனா நல்லபடியா நடக்கும் தான் நான் வந்தேனே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நீங்க சொன்னபடி அவங்களுக்கும் அஜித் குமாருக்கும் அந்த சேரை தூக்கிட்டு போறதுல அதனுடைய நீட்சியா
ரீதியா அவரை பழி வாங்கணும், ஒரு சாதாரண நம்பரை இவ்வளவு இலக்காரமா பேசிட்டாரு, அவரை பழி தீர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக இட்டுக்கட்டதாக சொல்லப்படுது. ஆனா நிகிதா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒண்ணு இல்ல, அவர் இறந்ததே எனக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்போ எங்க மீது வந்து ஒரு கொலைப்பழி சுமத்துன மாதிரி எங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு எங்க அம்மாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனை தெரிவிக்கிறாங்க. இதுல இரண்டு தரப்புலையும் வந்து பல மர்மங்கள் இருக்கு. ஒன்னு அஜித்குமார் மரணத்திலையும் வந்து யாரோட உத்தரவின் பேர்ல மஃப்டியில போய் அவங்கள அஜித்குமாரை தாக்குனாங்க, ரெண்டாவது எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வரல, யாரு வந்து நீங்க எஃப்ஐஆரே போடாம ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றதுக்கு உத்தரவு போட்டது அப்படின்ற பல மர்மங்கள் இந்த பக்கம் அதிகமா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கமும் இருக்கு. நிகிதாவோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க சொல்றது போல இங்க வந்துட்டு தான் ஸ்கேன் சென்டரே போன மாதிரி இருந்ததா, இல்ல அவங்களோட நகை வந்து தவறுதலா வேற எங்கேயே வச்சிருந்தாங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்ற பல மர்மங்கள் இந்த பக்கமும் இருக்கு. அவங்கள விசாரிச்சாதான் அதெல்லாம் தெரியும். இதுல இப்ப நிகிதா வந்து கிணறு வெட்ட பூதங்கிளம்பின கதையா ஏதோ ஒண்ணு சொல்ல போக ஏதோ ஒண்ணு கிளம்பிடுச்சு. இந்த வழக்குல அடுத்தடுத்து புது புது அதிர்ச்சிகளா வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதுக்கு கொஞ்சமும் சலைப்பு இல்லாம தான் திருப்பூர் வழக்கு, திருப்பூர் ரித்தன்யாங்கிறவங்க எல்லாருக்கும் செய்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு திருமணம் நடக்குது, மிக பிரம்மாண்டமா பல லட்சம் வந்து செலவு பண்ணி கோடி கணக்குல அவ்வளவு 300 பவுன் சாகரன் போட்டு நடத்துறாங்க. அப்படி ஒரு வால்வோ கார் எல்லாம் வாங்கி தராங்க. எல்லாம் பண்ணியுமே 78 நாள்ல அந்த திருமண வாழ்க்கை கசந்து போகுது, வாழ்க்கை முடிவு. ஆமா, ஏன்னா நீ வந்து அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் வெவ்வேறு விதத்துல டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணினுடைய தந்தை சொல்ற வார்த்தையில சொல்லணும்னா, அந்த மாப்பிள்ளையினுடைய தகப்பன் அந்த பெண்ணிட்ட சொல்லியிருக்காரு, மாமனார் வந்து பெட்ல வந்து உன்ட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கறாமா அப்படின்லாம் சொல்லி அந்த பெண்ணிட்ட நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையை காலை கட்டி வச்சு தகாத உறவுல ஈடுபட்டதாக அந்த பெண்ணுடைய தாய் கொடுத்த பேட்டியும் அங்கங்க பத்திரிகையில வெளியாயிருக்கு. அந்த தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருது. சோ இப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த பெண் வந்து கொடூரமா டார்ச்சர் பண்ணப்பட்டதுல அவங்க அப்பாவுக்கு பேசி அனுப்பின ஆடியோ வந்து ஒண்ணு விமர்சனத்துக்குள்ளானுச்சு. இவ்வளவு கொடூரமான நேரத்திலையும் அந்த பெண் மனசுல வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய சமூக கட்டமைப்பு, அது மீறி போக முடியலப்பா, அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு நோக்கி நகர்றேன் அப்படின்னு அந்த பெண்ணு வந்து அந்த ஆடியோல சொல்லியிருப்பாங்க, வாட்ஸ்அப் ஆடியோல. அதெல்லாம் தான் பெரிய அளவுல விமர்சனத்துக்குள்ளான நேரத்தில் இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பேட்டியில அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவர் சொன்னது பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுக்கு தவறு கிடையாது, சரியானதுதான். ஆனா அந்த வாழ்க்கை நெருக்கடிக்கு தள்ளும் பொழுது நம்ம கண்டிப்பா மறுபரிசீலனை பண்ணி ஆகணும். யாரா இருந்தாலும் மறுபரிசீலனை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாத பொழுது இந்த மாதிரி தவறான முடிவுகள் நோக்கி நகர வேண்டிய சூழல் உருவாகும். அந்த வகையில இந்த தந்தையினுடைய இந்த கருத்துங்கிறது கண்டிக்கத்தக்க ஒன்று. அவரது வலி வேதனை எல்லாத்துக்கும் நியாயமானது, அது பக்கத்துல எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கருத்து தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் அது விமர்சிக்கவும் செய்யறாங்க. இதுல வர ஒரு பெருமைன்னு வேற சொல்றாரு. பெருமைன்னு சொல்றது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. அதே மாதிரி அழகு இதெல்லாம் வந்து ஒரு மோசமான சம்பவம், துக்க சம்பவம், அதுல வந்து பிரச்சனைகள். இதை தாண்டி அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு நகர்வு நடந்திருக்கு. முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக கூட்டணியினுடைய தலைவர், அவரை வந்து வைகோ சந்திச்சிருக்காரு, மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். சந்திப்புகள் பின்னணியில நிறைய விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுது. குறிப்பா இந்த சந்திப்பு நடக்கிற டைமே ஒரு வித்தியாசமான டைம். ஏன்னா தொடர்ந்து மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் போக்கு நடந்துட்டு என்னன்னா, இடையில வந்து மதிமுக வந்து 12 சீட்டு துரை வைகோ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த வரக்கூடிய தேர்தலில். ஆனா வைகோ தரப்புல நாங்க அப்படிலாம் எந்த டிமாண்டும் பண்ணல அப்படின்னு மீண்டும் சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் மதிமுக நடக்கக்கூடிய உள்ளரங்க கூட்டங்கள்ல அவ்வப்போது நிர்வாகிகள் வெடிச்சு பேசிட்டு வந்தாங்க. ஏன் நம்ம மட்டும் என்ன, நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அட்டாக் பண்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சியா இந்த பக்கத்துல இருந்து திமுக ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துச்சு. பல்லடம் திருப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மதிமுக புள்ளிகளை தேர்ந்தெடுத்து திமுக கலைச்சிட்டு வந்தாங்க. முதல்வரே வரவேற்றாரு. அதெல்லாம் பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு கூட்டணிக்குள்ள. ஆனாலும் வைகோ தரப்புல நாங்க திமுக தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சமீபத்தில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கூட நிர்வாகிகள் வந்து அதிக தொகுதி கேட்கணும் வைகோவே சொன்னதாக தகவல் வெளியானுச்சு. அதுக்கடுத்து வைகோ வெள்ளம் செய்தியாளர்கள் சந்திச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் கேட்கல, 12 தொகுதியெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இப்படி வைகோவும் ஸ்டாலினும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த மன குமுறல்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு மீண்டும் அந்த கூட்டணி வைகோ சொன்னது போல திமுகவை எதிர்க்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, வைகோ என்ன சொல்றாருன்னா, முக்கியமா திமுகவை நான் எப்பவும் எதிர்க்க மாட்டேன். கலைஞருக்கு கொடுத்தது வந்து நான் அவங்க மகனுக்கு உறுதுணையா நிப்பேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், அதை நான் எப்பவும் நிறைவேற்றுவேன். அவர் வந்து என்ன சகோதரர் அப்படின்னு ரொம்ப பாசமழை பொழிஞ்சிருக்காரு.
இதற்கு பின்னணியில 2 பேருமே சரியா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வைகோ இவ்வளவு வேகமா வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்லப்படுது? இது இப்படியே மனக்கசப்பு விரிசல் ஆயிட்டு போனா கூட்டணி உடைஞ்சிரும், நம்மளால அந்த கூட்டணி உடஞ்சுதான் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய சப்போர்ட் நமக்கு தேவை, நம்ம சப்போர்ட் திமுக தேவை, அந்த அடிப்படையில தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. வைகோ கூட்டத்துல சொன்னதே நான் பாடுபட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்கேன், இதை உடைச்சிடாதீங்க அப்படின்னு மதிமுக நிர்வாகிகள்ட்டே கேட்டிருக்காரு. வைகோனுடைய விருப்பம் இந்த கூட்டணியில இப்படியே இந்த தேர்தல் சந்திக்கணுங்கிறதா இருக்கு. ஆனா அதை ஊதி பெரிதாக்குற வேலையை சில கட்சிகள் பார்த்தாங்க. குறிப்பா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, நயினார் நாகேந்திரன் கூட்டணி உடைந்து விடும் சொல்லிட்டு பல தருணங்கள் எங்க கிட்ட வரப்போறாங்க, பிஜேபி இதுல இருந்த ஒரு முக்கிய கட்சி எங்க கூட வரப்போகுது, வாஜ்பாய் காலத்துல கூட்டணியில் இருந்த கட்சி எங்க கூட வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா துரை வைகோ அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க போக மாட்டோம், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தார். இப்போ இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறது மேலளவுல இணைஞ்சிட்டாங்க. ஆனா மதிமுக தொண்டர்கள் மத்தியில் அங்கங்க கொஞ்சம் எதிர்ப்புகள், கண்டனங்கள் பேஸ்புக்ல போட்டுட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவோட கூட்டணி என்பது மதிமுகவுக்கு எந்த வகையில நல்லதோ அதே வகையில தான் துரை வைகோவுக்கு நல்லதுன்னு வைகோ பாக்குறாரோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா துரை வைகோவோட அரசியல் எதிர்காலத்திற்கு ஒருவேளை மதிமுக தனித்து நின்னது அப்படின்னா அவரோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம். ஏன்னா தனித்து விடப்படுவார் அப்படின்ற ஒரு பார்வை வைகோவுக்கு இருக்கலாம் இல்லையா? அதனால திமுகவோட கூட்டணி தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா துரை வைகோவுக்கும் திமுகவோட பேக்கப் இருக்கும். 2வது அவருக்கும் அரசியல் எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா இந்த திருச்சி எம்பியே திமுகவோட சப்போர்ட்ல தான் அவர் எம்பி ஆக முடிஞ்சது. ஆனா அதுவுமே தொடக்கத்துல பகச்சுக்கிட்டு தான் வந்தார் இல்லையா? துரை வைகோ வரும்பொழுது ரொம்ப வெடிச்சு பேசினாரு. அப்போ ஒரு சில டைம் உறுதியா இருந்தார். ஏன்னா அப்போ திமுக சின்னத்துல போட்டி போடுறதா சொல்லப்பட்டது. அப்போ ஒரு விடாப்படியே நின்னார். இல்ல உங்களோட சின்னத்துல போட்டி போட மாட்டேன்னு சொல்லி விடாப்படியே நின்னுதான் மாட்டு சின்னத்துல போட்டி போட்டு ஜெயிச்சு வந்தாரு. ஆனா இருந்தாலும் அவரோட வெற்றிக்கு பின்னாடி திமுக ஒரு மிக முக்கிய பணியாற்றிருக்கான்னு சொல்லணும். ஆனா கே நேரு அவங்க எல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. துரை வைகோ இறங்கி பிரச்சாரம் பண்ணார். இந்த மாதிரி சமயத்துல துரை வைகோ கட்சியில மட்டும் இல்லாம அரசியல் ரீதியா வளர்ந்துட்டு வர நேரத்துல வைகோ இந்த முடிவு எடுப்பாரா, திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுத்தார் அப்படின்னா வேற எந்த கட்சியோட சேர முடியும்? ஆப்வியஸா ஒரே ஆப்ஷன் திமுக மட்டும்தான் இருக்கு. அதனால கூட்டணி பத்திக்கு நம்மளால உடைப்பட வேண்டாம், நம்மளோட பையனுக்கும் பாதிப்பு கட்சிக்கும் பாதிப்பு அப்படின்ற முடிவுல கூட வைகோ எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இறுதியா நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு அந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஊர்ல, அதாவது நம்ம மெக்சிகோ நாட்டுல ஒரு மேயர் இருக்காரு, விக்டர் ஹியூகோ அப்படின்னு, சான் பெட்ரோங்கிற ஏரியாவினுடைய மேயரா இருக்காரு. அவர் செய்த ஒரு சம்பவம் தான் இப்ப பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவர் ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுக்கு போயிட்டு ஒண்ணு குதிக்கிறாங்க, நிறைய ட்ரோலும் போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிருக்காருன்னா கல்யாணம் அவர் பேர் விக்டர் ஹியூகோ வெட்ஸ் யாருங்கிறது தான் பிரச்சனை. விக்டர் ஹியூகோ வெட்ஸ் crocodile போட்டு வச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு முதலையோட கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த எப்படி நம்ம ஊர்ல தவளையும் கல்யாணம் பண்ணிட்டா, கழுதையும் கல்யாணம் பண்ணிட்டா மழை பெய்யும் நம்பிக்கை இருக்கும். ஆமா, அது அதை அவர் பண்ணிருக்காரு. அந்த இதுல முதலைக்கு கவுண்ட் எல்லாம் போட்டு விட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாரு முதலை கூட அப்படிங்கறலாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. முதலைக்கு மட்டும் வாய்ஸ் வந்தது அப்படின்னா என்ன பேசிருக்கோம் தெரியுமா, டே நான் யார் தெரியுமாடா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா என்ன எங்களோட ஏரியால. இது கிட்டத்தட்ட 230 வருஷமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னு சொல்லப்படுது. அதனுடைய நீட்சியா அவர் இதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.